போயிருங்க. படுத்துட்டா இமேஜ் போச்சு. நிலையாமையை பற்றி கம்பன் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மனிதர்கள் மூலமாக, கதாபாத்திரங்கள் மூலமாக தொடர்ந்து பேசி வந்திருக்கிறான். சார், சத்ருக்னன் ஒரு கேரக்டர். சத்ருக்னன் இருக்கார்ல கம்பராமாயணத்தில், இருக்கார். தெரியாதவங்க வச்சுக்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நான் என்ன புதுசாக சொல்றது. அமைதியான ஒரு ஆளுங்க. சில பேர் வாழ்க்கை முழுக்க அமைதியாக இருப்பான். ஒரு வார்த்தை பேசுவான், திருவாசகமாக பேசிடுவான். எனக்கு மேடை ஏறணும் என்ன வியப்புன்னா, ஐயாவை பார்த்து, ஐயா பேர் என்னமா? ஐயா ஃபாரூக் ஐயா. ஒரு கம்பன் கழக மேடையிலே மரியாதைக்குரிய பெரியவர் ஃபாரூக் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்தியா, இதை தாண்டி சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஹாஜியார் வேற என்னங்க அது? இதுதாங்க இந்தியா. பிராக்டிக்கலாக நமக்கு என்னன்னு தெரியும், இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இதுதான் இந்தியா. இவ்வளோதான் மனுஷங்களே. நீங்கள் பெயரற்ற மனுஷனாக ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்களேன். நான் அப்பப்போ யோசிக்கிறது ரொம்ப. ஏன்னா என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, எப்படிங்க இந்த சின்ன வயசில் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு. அவ்வளோ அடிடா, அறவும் போடலாம் மிதிக்கிறான், நம்ப வச்சு ஏமாத்துறான். எல்லாம் பெயரே இல்லைங்க யாருக்கும். ஏதாவது வேற்றுமை வருமா? பெயரே இல்லைங்கய்யா, வேற்றுமை வருமாங்கய்யா? வரவே வராது. பெயரில் என்ன இருக்கிறது என்றவன் பேதை. பெயரால் அல்லவா இத்தனை குழப்பங்கள்? அப்துல் ரஹ்மான் சொன்னார். என்னங்க அது இந்த வாழ்க்கையில்? அதில் சத்ருகன் சொல்றாரு, 14 வருஷம் கழிச்சு இதே நாளில் நீ வந்துரு. பரதன் சொல்லியிருக்கார் ராமன்ட்ட, வரலைன்னா நான் தீ குளிச்சு செத்து போயிடுவேன். பரதன் ராமன் வரான்னு எதிர்பார்க்குறாங்க, ராமன் வரல. பரதன் முடிவு பண்ணிடுறாரு இறந்துடணும்னு. இறந்துறதுக்கு முன்னாடி சத்ருகன்ட்ட சொல்றார், இனிமேல் நீ அரசாட்சியை பார்த்துக்கோன்னு. அப்ப சத்ருகன் சொல்றாரு, காணால, காடு காணகம், காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து. யாரு? ராமன். காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து, பின்பு போனானும் ஒரு தம்பி. ராமன் கூட யார் போனா? இலக்குவன், லட்சுமணன். போனானும் ஒரு தம்பி. போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிர் விட என்று அமைவானும் ஒரு தம்பி. யாரு? போனவன் கரெக்டான நாளில் வரலைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றவனு ஒரு தம்பி. யாரு? பரதன். இப்ப சத்ருகன் சொல்றான், அயலே நானாது யானாம் இவ்வாறு சாழ்வன், என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. ஏண்டா, ஆள வேண்டியவன் ஆளல, அவன் கிளம்பிட்டான். அவன் பின்னாடியே அவன் தம்பியும் கிளம்பிட்டான். அவன் தம்பி கிளம்புனது பத்தாதுன்ட்டு ஒரு தம்பி அவருடைய பாதுகை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். அந்த நாளில் வரலைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டான். இப்போ இவங்க 3 பேருமே ஆளாத ஒரு ஆட்சியை என் கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த உலகம் என்னை எவ்வளவு கேலி பேசும். இது என்னடா வாழ்க்கைன்னா சத்ருகன். அண்ணன் தம்பி உறவுனா அப்படி இருக்கணுங்க. இப்போ இருக்கு பாருங்க, 15 வருஷம் கோர்ட்டில் சும்மா விட மாட்டேங்க. யாருங்க? அண்ணன். ஒரு புது கவிதை இருக்கு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் வயல் வரப்பில் சண்டை. சண்டை வழக்கானது, வழக்கு கோர்ட்டுக்கு போனது, வக்கீல் நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார். முன்னாடி வக்கீல உட்காந்துருக்காரா? மன்னிச்சிருங்க ஐயா, அவரே என்ஜாய் பண்றாரு, நல்ல மனிதர் அவர். எல்லா வக்கீலும் இல்லை, ஏன்னா நாளைக்கு நமக்குன்னா அண்ணன் தான் வரணும். இல்லை, உண்மையாக சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியும்ல, அதே துறையில், எல்லா துறையிலையும். இப்போ எங்கள் துறையில் என்ன படித்தவ மாதிரியே நான் பேசலையா? ரொம்ப நல்லவன், அதெல்லாம் உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். என்ன ஒரு அண்ணன் தம்பி உறவு ஏங்க. இந்த காட்டு வழியில் எனக்கு பாடல் சரியான ஞாபகம் இல்லை. காட்டு வழியில் ராமன் சீதை இலக்குவர்கள் நடந்து போகிறப்ப, 3 பேர் போகிறப்ப, இந்த தங்கறதுக்கு ஒரு குடில் அமைக்கிறாரு இலக்குவன். அதை பார்த்துட்டு ராமன் ஆச்சரியப்படுறாரு, எங்கடா தம்பி இதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு உணர்ச்சி வசத்துல அழுகிறார். கண்களில் தண்ணீர் தேங்குது, தாமரை போன்ற கண்களில். நீங்க யோசிச்சு பாருங்க, குளத்தில் தானே தாமரை இருக்கும். முதல் முறையாக தம்பியின் மீது வந்த அன்பால் தாமரையில் குளம் தேங்கிற்று என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு உறவு முறை இருக்குல்ல, என்னங்க வாழ்க்கையில் நம்ம கொண்டு போக போறோம்?
என்ன உறவு? ஏன்னா நான் கல்யாணம் திருமணமானப்போ மனைவிட்ட ஒன்று சொன்னேன். எங்கள் அண்ணன் வந்து எனக்கு இன்னொரு அப்பா. இந்த மேடையில் சொல்கிறேன், கம்மன் கழக மேடையில். என் அண்ணன் எனக்கு இன்னொரு தந்தை. மிகப்பெரிய புத்திசாலி. 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யூஜி கோல்டு மெடல், பிஜி கோல்டு மெடல், இளங்கலையிலையும் தங்கப்பதக்கம், முதுகலையிலையும் தங்கப்பதக்கம். அவருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் படிக்கணும்னு ஆசை. எங்கள் அப்பா ₹1 கூட லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான அரசு அதிகாரி. ஒயிட் மாஸ்டர்னு பேர் அவருக்கு. சந்திரசேகரன், பாரதியோட அப்பா பேர், எங்கள் அப்பா பேரும் ஒன்று தான். ஒயிட் மாஸ்டர்னு பேர். ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் கேட்டால் தெரியும். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் நடத்தின ஆஃபீஸ்க்கே போய் அவர் மேலே கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்துட்டார். 2 பேரும் பேசுறதில்லை. அந்த மாதிரி எங்கள் அப்பா கவலையப்பட மாட்டார். அவர் சொன்னார், யாரோ ஒருத்தர் தான் படிக்க வைக்க முடியும், நீ இன்ஜினியரிங் சேர்ந்தா மகேஷ் என்னால் படிக்க வைக்க முடியாதுன்ட்டார். எங்கள் அண்ணன் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தார். நான் வந்து தமிழ் எடுத்து படித்தேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தந்தை தோளின் மீது என்னை தாங்கினார் என்றால் ஒரு அண்ணன் இதயத்தில் சுமந்து வாழ்க்கை முழுவதும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறான். இவ்வளவுதான் உறவு. நான் திருமணம் வரப்ப மனைவிட்டு சொன்னேன், அம்மா நாளைக்கு ஏதாவது அண்ணன் வந்து உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றா, இப்படியே வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னா அது அண்ணன் கையில எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தெருவில் இறங்க தயாரா இருக்கணும். ஏன் தெரியுமா? தெருவில் இருந்த என்னை மாட மாளிகை கூட்டி வந்தவன் என் அண்ணன் தான். அவன் வந்து கேட்டால் அனைத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கணும். அதுக்கு நீ தயாரா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. எங்க அண்ணனை பத்தி என் பொண்டாட்டிக்கு நல்லா தெரியும், எப்படி அவர் கேட்க மாட்டாருன்னு. என்னங்க நீங்க வாழ்க்கையில எத்தனை விஷயங்கள். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த சீதை வந்து நம்ம அசோகவனத்தில் இருக்கிறப்ப கூட ராமனுடைய நல்ல குணங்களை எப்படி கம்பன் இது பண்ற. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம துயரில் இருக்கிற பொழுது, நாம் பிரிந்திருக்கிற பொழுது, எந்த உறவை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த உறவினுடைய நற்பண்புகளை மட்டும் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் துயர் என்பதே இருக்காது. ஒரு கடினமான சூழல் இருக்காது. அதை தாண்டி வந்துடலாம். அவர் சொல்றாரு, அந்த கங்கையை கடக்கிறப்ப, ஆழமான நீருடைய கங்கையை கடக்கிறப்ப, இந்த படகால கடக்க உதவிய அந்த வேடன்ட்ட ராமன் சொன்னாராம், என் தம்பி உன் தம்பி. அப்பதான் பார்த்து படகுல ஏத்திருக்காரு. என் தம்பி உன் தம்பி, நான் உனக்கு தோழன், மங்கையாகிய சீதை உனக்கு கொழுந்தி என நட்புணர்வுடன் ராமன் சொன்ன வார்த்தைகளை சீதை துயரத்தில் இருக்கிறப்ப எவ்வளோ அற்புதமான கணவர் என் கணவர்னு யோசிச்சுட்டு இருந்தாலும். இப்ப 2 பெண்கள் பேசுனா எப்படிமா அவன் புரிச்சன, அவனை பத்திலாம் கேட்காத மனுஷனா அவன். ஒரு மனிதனை பற்றி, ஒரு மனிதன்ட்ட, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஆண் பெண் எந்த உறவுல வேணா இருக்கலாம், இது எல்லாருமே ஒரு வாழ்வியல் செய்தியை எடுத்துக்கோங்க. உங்களுடன் பழகிய ஒருவர் திடீரென்று உங்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கால் பிரிகிற பொழுது, அவரை பற்றி யாராவது உங்களிடம் கேட்கிற பொழுது, நீங்கள் பிணக்கின் வந்து பிரிவின் பால் இருந்தாலும் உங்கள் இதழ்களும் உங்கள் இதயமும் அவரை பற்றி நன்மையே சொல்கிறது என்றால் உங்களுக்கு இறைவன் அதிகபட்சமான ஆசீர்வாதங்களை வழங்குவான் என்று அர்த்தம். நல்லதை பேசுங்க. நான் வந்து அனுமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னவோ கடவுள்களே எனக்கு வந்து அனுமார் ஒரு நெருக்கமாக இருக்கும். எப்போ போனாலும் ஒரு எனர்ஜி, ஒரு கம்பீரத்தோட, ஆனால் கைகூப்பி இருப்பார். வந்துடாதீங்கடா ஏகப்பட்டதை எடுத்துக்கிட்டு ஒரு வடமாலையை போட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு தாங்க முடியலங்கிற மாதிரி சிகிச்சை ஐயா சொல்லுவார் வணங்கிட்டு. இந்த அனுமனுக்கு ராமனுடைய அந்த ராமன் இருக்காரு, ராமன் மூலியமாக தான் நான் வந்தேன், ராமனுக்காக தான் வந்தேன், தாயே உங்களை காண்பதற்காக வந்தேன் அப்படின்னு ராமன் மோதிரத்தை பார்த்தோன்னே சீதை வந்து அனுமன் கொண்டு வந்ததை பார்த்துட்டு அனுமன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியே வரலாற்றில் அப்படியே காலங்காலமாக நிற்கும் அந்த வார்த்தைகள். ஏன் அனுமனை கடவுளாக நாம் வணங்குகிறோம் என்பதற்கு சீதை கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அதில் அவங்க சொல்றாங்க, கணவருடைய மோதிரம் பேர் பொறிச்சு, அதான் அதுக்கு அவன் சீதை பிராட்டி சொல்றாங்க, என் உயிரை மீட்டு தந்தாய், என் உயிரை மீட்டு தந்தாய், என்னுடைய மனம் களங்கமற்ற தூயதென்றால், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, என்னுடைய மனம் களங்கமற்ற தூயதென்றால்
இன்றிருப்பது போல என்றும் இருப்பாயாக, இன்றும் இருப்பது போல என்றும் இருப்பாயாக. ஈரேழு உலகங்கள் அழிந்தாலும் நீ அழியாது, ஒவ்வொரு ஊழியும் ஒரு நாள் போல கழிய வாழ்வாயாக என்று அனுமனை சீதை வாழ்த்தினாள். அதனால தான் அனுமர் இன்னும் நமக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு உறவுக்காக, ஒரு நட்புக்காக, ஒரு தலைவன், ஒரு நல்ல தலைவனுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு கம்பன் காட்டுகிற பாதை மிக பெருசு, மிக மிக பெருசு. ஏங்க இன்னொன்று, கம்பன் அந்த யோசிக்கிற விதம் இருக்கு பாருங்க, அழகு உணர்வு இருக்கு பாருங்க. நமக்கு எப்போ ஒரு உதாரணம் சொல்ல தோணும்? எப்போ ஒரு உதாரணம் சொல்ல தோணும்? நல்ல மகிழ்ச்சியான சூழல்ல தானே உதாரணம் சொல்லுவோம். துயரமான சூழல்ல ஒரு வியக்க வைக்கிற வகையில் உதாரணம் சொல்றது யாருன்னா கம்பன் தான். கம்பனுடைய அழகியிலே தனி. வாலி இறக்கிற தருவாயில் இருக்காரு, மகன் அங்கதன் மேலே விழுந்து புலம்புறாரு. அது எப்படி இருக்கான்? மண்ணில் விழுந்து கிடக்கும் நிலாவின் மீது வானில் இருந்து ஒரு மின்னல் விழுந்தது போல வாலியின் மீது விழுந்து அங்கதன் புலம்புகிறான். இப்படி எப்படிங்க அதை யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நிலா மண்ணில் விழுந்துருச்சு, ஒரு மின்னல் அது மேல் விழுந்து புலம்புவது போல இருக்கான். வாலி இறக்க போறாரு. நிலா விழுந்துருச்சுன்னா மறுபடியும் வானத்தில் நிலா கிடையாது, இனிமேல் வாலி இந்த உலகத்தில் கிடையாது, பெரும்பேற்றை அடைகிறார். புரிஞ்சுதா அர்த்தம்? கம்பன் எப்படி உள்ளுக்குள்ள பொருள் புதிச்சு வைக்கிறான் பாருங்க. ஒரு மின்னல் விழுந்தது போல அந்த உடல் மீது அங்கதன் புலம்பி அலறானான். மின்னல் வெட்டிவிட்டு காணாம போயிடும். கரெக்டா? மின்னல் வெட்டிட்டு காணாம போயிடும். ராமன்ட்ட வாலி ராமன்ட்ட சொல்றாரு, அப்பா ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட் நடக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, அங்கதனை இனிமேல் நீ பார்த்துக்கோன்னு. இதுவரை வாலியிடம் இருந்த அங்கதன் இனிமேல் வாலியினுடைய அங்கதன் அல்ல, அவன் இனிமேல் ராமனுடைய அங்கதன். ராமன் தான் உனக்கு தகப்பன். மின்னல் போல விழுந்துட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. என்ன ஆச்சரியங்க ஒவ்வொரு உதாரணங்களும். எனக்கு ரொம்ப அதிசயப்பட்டது, தாடகையை அழிக்கிறாரு ராமன், அம்பு எய்துறாரு, இதயத்தை துளைக்குது, ரத்தம் அந்த ரத்தம் கொட்டி அந்த பாலை நிலம் முழுவதும் பரவுச்சு. ரத்தம் கொட்டி அப்படி பாலை நிலம் முழுவதும் இருக்கு. அது எப்படி இருக்கான்? கம்பன் சொல்றாரு, அந்தி மாலையின் செக்கர் வானம், செக்க சிவந்த வானம், அந்தி மாலையின் செக்கர் வானம் பிடிப்பு இல்லாம கழன்று மண்ணின் மீது விழுந்தது போல இருக்கான் அந்த இரத்தக்கரை. இது என்ன உதாரணம், எப்படி ஒரு கற்பனை! எனக்கு ஒன்னொன்னா இதில் படிக்க படிக்க நம்ம திரைப்பட பாடல்கள் ஒன்னொன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்கெங்கிருந்துலாம் நம்ம ஆளுங்க சுட்டிருக்காங்கன்னா எல்லாமே கம்பன்லேருந்து தான் சுட்டிருக்கான். எல்லாம் நீ நினைவினும் சுடுமோ பெரும் காடு, அந்த பிரிவு துயர அந்த பாடல்களில் படித்தா 10,000 காதல் பாடல்கள் நாம் எழுதலாம். கம்பன் மாதிரி அவ்வளோ கிரியேட்டிவிட்டியோட, அவ்வளோ கற்பனை திறத்தோட நமக்கு உள்ளம் உருகிற வரை அந்த மாதிரி எழுதியிருப்பார் கம்பன். ஒரு செய்தியும். இன்னொரு இடத்துல விபீடனன் வராரு, சுக்ரீவனை போய் வரவேற்று தழுவி தழுவி அவனை வரவேற்று வா அப்படின்னு ராமன் சொல்றாரு. வெள்ளை நிறத்து சுக்ரீவன் கரிய நிறமுடைய விபீடனை கட்டி தழுவுவது எப்படி இருக்கான்? இரவும் பகலும் ஒன்றோடு ஒன்று கட்டி தழுவுவது போல் இருக்கான். எப்படிங்க இப்படிலாம் ஒரு மனுஷன் யோசிக்க முடியும்? தமிழனாக பிறந்த தமிழ் கவியால் மட்டுமே இப்படி சிந்திக்க முடியும் என்பதுதான் கம்பன் நமக்கு கொடுத்த மாபெரும் பெருமை. என்ன அற்புதம்! இன்னைக்கு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு முரணான இடத்துல இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பகிர்ந்தாதான் அடுத்த வர கவிஞர்கள்லாம் அப்படி எழுத முடியும். இப்போ அண்மையில் ஒரு புது கவிதை படித்தேன், எனக்கு இதுதான் தோணுச்சு. குபேர மூளையின் ஒரு குபேர மூளைன்னு வீட்டில் ஒரு பக்கம் இருக்குல்ல, வாஸ்து பார்ப்போமே நம்ம எல்லாருமே. நாம் எல்லாருமே இல்லை, எல்லாரும் பார்க்குறவங்க. இது வேறு நான் பார்க்க மாட்டேன்னு ஒருத்தர் கிளம்பிடுவார் உடனே. எது சொன்னாலும் பயமாக இருக்குது, எது ரெடியாக இருக்காங்க பேனா வச்சுக்கிட்டு. இந்த பேனா இல்லை, இப்போ ஃபோன் வச்சுருக்கிற எல்லாரும் ரிப்போர்ட்டர், ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருமே நியூஸ் சேனல் வச்சுருக்கிற மாதிரி உடனே கமெண்ட் போட்டுடுறான், நான் வாஸ்து பார்ப்பதில்லை, நீ ஏன் அப்படி பேசுகிறாய்.
ஈரோடு மகேஷ் மேடையில் செய்த காரியத்தை பாருங்கள், இங்கிருந்து அங்கே போய் உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பயமாக இருக்குது நமக்கு. குபேர மூளைன்னு இருக்கும்ல, அதுக்கு ஒரு புதுக்கவிதை எழுதியிருந்தா, குபேர மூளையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. குபேர மூளையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. இப்படிதான் வித்தியாசமா யோசிக்கிறது. எங்கிருந்து வருதுன்னா, கம்பராமாயணத்தை படிச்சு இந்த கவிஞர் எழுதினானா நமக்கு தெரியல, அலமேலு மங்கைன்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. ஆனா நம்முடைய அந்த மரபுலேயே இருக்கு. ஒரு சிக்கலான இடத்தை கூட எப்படி வித்தியாசமா கையாள்வதுன்னு. மரத்தின் நிழலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் மரத்தின் நிழலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மரத்தின் நிழலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். மரம் வெட்டும் நாளை. கோ நாராயணன் ஒருத்தர். எப்படி இப்படி இப்படி பாருங்களேன், மரம் வெட்டுறது ஒரு துயரமான விஷயம். அது எங்கிருந்து பேசுறான்? மரத்து கீழே இருந்து தான் பேசுறான். இப்படியே யோசிக்க முடியுது. எல்லாம் கம்பன் கொடுத்த பிச்சைன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஒண்ணுமே கிடையாது சார். கம்பராமாயணம் சொல்லுகிற, கம்பன் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்டா. வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நீ எது உண்மை நினைக்கிற அது உண்மை இல்லை, பொய்யா இருக்கும், மாயமான் மாதிரி. யாரெல்லாம் உன்னை விட சாதாரணமானவர்கள் நினைக்கிறையோ அவங்க தான் வாழ்க்கைக்கு ஒளியேற்ற வந்தவர்களா இருப்பாங்க. அனுமன் மாதிரி. ஓ, மனித இனத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கே. 4 பிஸ்கட் போட்டா நாய் கூட 4 நாள் வாலாட்டுது. 4 பிஸ்கட், அதுக்கு மேல நாம போட மாட்டோம். டீல முக்கி நாம சாப்பிட்டுருவோம். கரெக்டா வந்து வாலாட்டுது. ஐயோ, அந்த மனுஷன் தானே பிஸ்கட் போட்டான் அப்படின்னு. 40 வருஷம் வளர்த்து சொத்து எழுதி கொடுத்திருக்காரு, தெருவில் நிறுத்திடுறான். எந்த நாய் சிறந்த நாய்? கேட்கணும்னு தோணுதா இல்லையா? கேட்கணும்னு தோணுதா இல்லையா? ஒரு அப்பாவோட துயர் என்ன? அப்பா சரியான பையன், எல்லாருமே நல்ல பையன் தான். ஆனா மூத்த பையன் தரமான பையன், அவனுக்கு ஆட்சி இல்லையே, அடுத்தவங்க போயிருச்சே, துயரப்படுறாரு சார். எல்லாமே கம்மன் சொல்லிட்டாரு சார். கம்மன் சொல்ல வாழ்வியெல்லாம் அத்தனை விஷயங்களுமே இருக்கு. நீங்க சரியான ஆள், நீங்க சரியான ஆள். ஆனா நீங்க தவறான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சரியான நபர் தான், ஐயா வாங்க. ஆனா நீங்க தவறான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கும்பகர்ணன் சரியான ஆள். கும்பகர்ணன் போர் வரப்ப ராமன் கேட்கிறாரு, யாரா அவன்? உங்க அண்ணனை விட அழகா இருக்கான். அவனுடைய ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோல் பார்க்கறதுக்குள்ளே என்ன முடிஞ்சிடும் போல இருக்கு, போரே முடிஞ்சிடும் போல இருக்கு. இவ்வளவு பெரிய வீரனா யாரா அவன்? அதிசயிக்கிறார். என்ன தெரியுமா? எதிராளியினுடைய திறமையை, அவன் நமக்கு எதிராளி தான், ஆனா அவன் திறமசாலியா இருந்தா அவன் திறமையை மரியாதை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது கம்பன் என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். நாம யார் திறமைக்கு மரியாதையே தரது கிடையாது. என்ன மாதிரி யாருமே கிடையாது. உண்மை. உன்னை விட பைத்தியக்காரன் உலகத்தில் கிடையாது. அந்த அம்மா மனசுகள் நினைச்சுக்கும், சொல்லாது. நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, புதுக்கோட்டையெல்லாம் என்ன இன்னும் நல்லா இருக்கும். கோவிட்டுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னோமே, நான் மட்டும் சார் நான் போலன்னா ஆபீஸே நடக்காது சார். 2 வருஷம் நடந்ததே சார், நல்லா நடந்ததே சார், குழப்பமே இல்லையே சார். அது நடந்துருச்சு சார். அப்ப நீங்க நடத்தாம அமைதியா இருங்க சார். நான் 2 பேர் சைக்கிள்ல மோதிக்கிட்டாலும், 2 பேர் பைக்கில் மோதிக்கிட்டாலும், 2 பேர் கார்ல மோதிக்கிட்டாலும், 2 பேர் நடந்து போறப்ப எதிர மோதிக்கிட்டாலும் நான் யார் தெரியுமா? நான் ஒரு மேடையில் சொன்னேன், நான் யார் தெரியும்? எல்லாரும் இதானே சார் சொல்றோம். என்கிட்ட ஒருத்தர் அந்த மாதிரி புக் ஃபேர்ல, புத்தக திருவிழாவில், சென்னை புத்தக திருவிழா பாரதி புத்தகம் வாங்கி நடந்து போனேன், டப்புன்னு இடிச்சுட்டேன். நான் சாரி சார்ன்ட்டேன். உடனே மன்னிச்சிருங்க சார்ன்ட்டேன். என்ன வந்து இப்படி மோதுறீங்க? இவ்வளோ வெயிட்டோட புக்கை வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமான்னாரு. நான் சேர் எடுத்து போட்டு உட்காந்து சொல்லுன்னு. எனக்கு டைம் இருக்கு, நானும் ரொம்ப நடந்துட்டேன், சொல்லுன்னு. என்ன சொல்றீங்க? அதான் நான் யாருன்னு சொல்லு. எதுக்கு? மிகப்பெரிய மன்னன்ங்க சார். ஒண்ணு வரம் பெற்று வந்தவன், மிக 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 பெரிய இறைப்பற்றாளன் ராவணன். ஆனா எது அவனை அழிச்சது? செருக்கு, ஆணவம் அழிச்சிருச்சு அவனை. ஞாபகம் வச்சுங்க. மானிட அவதாரம் தான் ராமர். மனிதர், தெய்வ அருள் பெற்றவர். இவர் தெய்வம் தான் அவதாரமா வந்தார். தெய்வ அருள் பெற்றவர், அழிக்கவே முடியலன்னு சொன்னவன். ஆனா ஆணவத்தால
இதுதான் ராமாயணம். சரியா? டே மாநிலனால உனக்கு அழிவில்லை, நீ கேட்கவே இல்லையா சொல்லி முடிச்சு விட்டாங்கல்ல. என்ன யாரும் அழிக்க முடியாது, யாரும் கிடையவே கிடையாது. வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. கேலண்டர் கிழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மள ஒரு நாள் கிழிச்சு கசக்கி தூக்கி போட்டுரும். வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதை அர்த்தமாக்கணுமா? ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன? உன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள் என்பதுதான் கம்பராமாயணம் சொல்லுகிற மாபெரும் வாசகம். யார் வந்தாலும் விபீடனன்னு இந்திரஜித்தை கொல்லவே முடியல, வீழ்த்தவே முடியல. விபீடனுக்கு தெரியும் இந்திரஜித் கிட்ட என்ன இருக்குன்னு, சொல்லி வீழ்த்திடுறாரு. இந்த யாகம் முடிக்கிறதுக்குள்ள அவனை வீழ்த்திடலாங்கிற வீழ்த்திடுறாங்க. யாரு? இலக்குவன் வீழ்த்துறாரு. விபீடனன் அடைக்கலமா வந்தவர் எங்க? எதிரியில இருந்து, எதிரி நாட்டு படையிட்டு இருந்து ராமர்கிட்ட அடைக்கலமா வந்தவர் ராவணன் இருந்து. உதவனது விபீடனன், வீழ்த்தினது லக்குவன். எப்பயுமே ஜெயிக்கிறப்பெல்லாம் மனுஷன் என்ன சொல்லுவான்னா, என்னாலதான் நடந்துச்சு. தோற்கிறப்பெல்லாம் உங்களாலதான் நடந்துச்சு. இந்த மாதிரி மனிதருள் மாணிக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ஜெயிக்கிறப்ப நான் தான் காரணம், தோக்கிறப்ப நீங்க எல்லாம் காரணம்ன்றவாங்க. முடிஞ்சு போச்சு. ஆனா ராமன், கம்பன் எப்படி ராமனை காட்சிப்படுத்துறார் அந்த இடத்துலனா, ஆடவர் திலக லட்சுமணனை பார்த்து ராமன் சொல்றார், ஆடவர் திலக நின்னால் அன்று. தம்பி ஒன்னால அவன் சாகல. ஆடவர் திலக சொன்னான் அப்படி நிமித்தி நின்றுப்பாரு. எனக்கு தெரிஞ்ச லட்சுமணன் பெரியாள் ராணி ஆடவர் திலக, ஆடவருக்கெல்லாம் திலகம் போன்றவனே. நின்னால் அன்று. எப்படி இருந்தனா இப்படி ஐட்டம் மாதிரி. அடுத்தது இகல் அனுமன் என்னும் சேடனால் அன்று. அனுமனே ஒன்னாலும் கிடையாதுப்பா, நீ நல்லவன், நிறைய பண்ணியிருக்க. ஆனால் இந்திரஜித்தை வீழ்த்தினதுல உன்னுடைய பங்கு இல்லைப்பா. வேறு ஓர் தெய்வத்தின் சிறப்பும் என்று. இந்த இடத்துல தான் கம்பன் மிக பெரிய உச்சத்தை தொடுகிறான் என்று வாசிப்பாளனாக நான் கருதுகிறேன். தம்பி ஒன்னாலே இல்லடா லக்குவனா, அனுமனே ஒன்னால இல்லையப்பா. இந்திரஜித்தை வீழ்த்துறதுக்கு வேற எந்த தெய்வமும் வரலப்பா. வேற யாருப்பா வந்தா? வீடனன் தந்த வெற்றி ஈது என்று சொன்னார் ராமன். அடைக்கலமா வந்தவன் அவன் என்ன பெருசா பண்ணிட போறான், இவன் வரப்ப யாரும் ஒத்துக்கல, வீடனன் எப்படி ஏத்துக்கிறது, அவன் ஏதாவது துரோகம் பண்ணிட போறானோ அப்படிலாம் நினைச்சாங்க. அப்படி நினைச்சப்ப அனுமன் தான் நல்ல வார்த்தைகளை சொல்லி எல்லாத்தையும் ஆற்றுப்படுத்தினாரு. ஆற்றுப்படுத்தினப்ப ராமர் சொல்றாரு, இன்று வந்தான் என்று உண்டோ, எந்த ஆயை முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ புகழது கூறுகின்றான். தொன்று வந்து அன்பு பேணும் துணைவனும் அவனே, பின்னும் என்றாலும் நம்பால் புகழின்றி பிரிதும் உண்டோமோங்கிறாரு ராமர். இதுல என்ன சொல்ல வர்றார் ராமர்னா, தம்பி அடைக்கலமா வந்தவனுக்கு அடைக்கலம் தந்தரணும்டா. அவர் சொல்றாரு, அடைக்கலம் கேட்டு வந்தவனுக்கு நான் அடைக்கலம் இல்லை என்று சொன்னால் அன்றைக்கே நான் இறந்து போன மனிதனாக மாறி போவேன். எப்ப? வீடன் வந்த புதுசுல வந்தப்ப ஓகே. அடைக்கலமா வந்தவன் துரோகம் பண்ணிட்டானா? நிறைய பேர் வேலைக்கு சேர்றப்ப ஐயா உங்களாலதான் நல்லா இருக்கேன்பா. அதுக்கப்புறம் அவர் பண்ணிவிட்டு தான் இவன் நல்லா இருப்பான். சண்முகடியில அவர் ஜோக் சொல்லுவார்ல, கடைக்கு வேலை சேர்ந்துருவான், அவன் முதலாளி ஆயிடுவான், முதலாளி வேலை. அந்த மாதிரி ஐயா உங்களை ரொம்ப குனிகிறவன்ட்டு எப்பயுமே கவனமா இருக்கணும். சார் குட் மார்னிங் சார்ன்னு சொல்றான்ல, அவனை நம்பலாம். தோன்றதுக்கு கூலியை பார்க்கறான்னு அர்த்தம். குனிதல் பணிவு இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம குனிதல் பணிவு இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். மரியாதை தான் பணிவு என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். ராமர் சொல்றாரு, தம்பி உங்களெல்லாம் அவர் சொன்னார், அப்ப நான் அடைக்கலமா வந்தவனுக்கு அடைக்கலம் தரலன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நான் செத்து போனவன்டா. ஒருவேளை அடைக்கலமா வந்தவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டா சொல்றாரு, அப்படி வந்தவன் செய்யும் சூழ்ச்சிக்கு நான் இறந்துபடின் அந்த நாளே நான் என்றும் வாழும் நாள் என்று சொல்லுகிறார். சூழ்ச்சி செஞ்சவன் என்ன வீழ்த்திடலாம், ஆனா நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன் அறத்தின் வழியாக. கவலையப்படாதீங்க, விபீடனை கொண்டு உள்ள விடுங்க, அவன் நம்ம இனம். அனுமன் சொன்ன வார்த்தைகள் சரிங்கிறார். அந்த விபீடனை தான் எங்க பாராட்டுறாரு? இந்திரஜித்தை சாய்க்கிறப்ப கரெக்டா சரியான இடத்துல
பாராட்டு தருகிறார். ஒன்னே ஒன்று தெரிஞ்சு இங்க இருக்கிற அத்தனை பேருமே கம்பன் சொல்லுகிற வாழ்வியல் செய்தி என்ன தெரியுமா? பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட்டே தீர வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கான அழகு, நியாயம், தர்மம் எல்லாம். உயிரை கொடுத்து 50 பேர் வேலை செய்வான், 5 பேர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க, பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. பாத்துறீங்களா? இந்த கல்யாணத்துல மணப்பொண்ணுக்கு இணையா 2 பேர் மேக்கப் போட்டிருப்பாங்க. மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ இருக்கும். மண்டபம் முழுக்க சுத்தும், 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒரு காப்பி கூட அடுத்தவனுக்கு எடுத்து தராது. யாரோ ஒரு ஏழ்மையான சொந்தக்காரன் இருக்கிற அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செய்வான், எச்சையில கூட எடுப்பான். என் ஆள் கல்யாணம், என் மாமா கல்யாணம், என் சொந்தக்காரன் கல்யாணம், என் மருமகன் இருக்கான் மேடையில், ஒரு போட்டோ கூட அவன் எடுத்திருக்க மாட்டான். ஒன்று சொல்லவா, புகைப்படத்தில் நீங்கள் நிற்பதால் மட்டுமே நீங்கள் பெரிய மனிதர்கள் என்ற அர்த்தம் இல்லை. யாருடைய மனதில் நீங்கள் நிற்கிறீர்களோ அவர்களே இந்த மண்ணிலே பெரிய மனிதர்களாக வாழ தகுதியானவர்கள். என்ன அற்புதமான செய்திங்க! ஒவ்வொரு இடமும் எவ்வளவு அற்புதமான செய்தி. நான் பேசுறப்ப பாரதி பேசுறப்ப இந்த ஜடாயு பத்தி அவ்வளோ அழகா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீதையனுடைய புலம்பல் ஒளி முதல்ல யார் காதல விழுந்தது? ஜடாயு காதல தான் விழுந்தது. ஜடாயு தான் வருது காப்பாத்துறதுக்கு. ஒன்னே ஒன்று சொல்லவா, இந்த வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாரா டாக் வளர்க்குறீங்களா? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கூட நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் வளர்க்கிற பிராணிகள் நீங்கள் துயரமாக இருந்தால் உங்கள் காலை ஒட்டி வந்து நின்று தன்னுடைய நாவால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த உலகம் நமக்கானது மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்குமானது என்பதனுடைய அடையாளம் தான் ஜடாயு என்கிற மாபெரும் கதாபாத்திரம். ராமன் வந்து என்ன சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்களா, மனைவியை கொண்டு போயிட்டாங்களான்னு கொந்தளிச்சப்ப ஜடாயு திட்டி அமைதிப்படுத்தினார். பாரதி நினைவுபடுத்தினாங்க. இப்படிலாம் இல்லை, நீ பார்த்துக்கல, அது உன்னுடைய தவறு. இது ஊரழிப்பேன் உலகத்தளிப்பேன்னா அதெல்லாம் சரியில்லை. அந்த 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 வீட்டில் அந்த செல்ல பிராணிகளோடு பயணிப்பவர்களுக்கு தெரியும். ஏங்க ஒரு மனுஷன் ஒரு அண்மையில் ஒரு வீடியோ வந்தது. சாப்பாடு போட்டு திருநாய் தான் சாப்பாடு போட்டு வளர்த்துருக்காரு, இறந்து போயிட்டாரு. அவரை காணாம அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருகிறது அந்த 4 கால் நன்றியுள்ள பிராணி. இந்த 2 கால் நன்றியுள்ள பிராணிகள் புரிஞ்சிருக்கும். ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டு கும்பிட்டு போயிடுறான். ராமாயணமும் ராமனும் கம்பனும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு இடத்துல நம் மனதை ஆட்கொள்ளுகிறார்கள். ஏங்க, அதாவது பாரக் ஒபாமா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதே முக்கியம். கரெக்டா? நல்லவங்களோட சேர்ந்தா நல்லது நடக்கும். லைப்ரரி போறவன் சார் வாங்க சார் லைப்ரரி போய் படிப்போன்னு கூப்பிடுவான். 10 நாள் கூப்பிடுவான், வரமாட்டாமீங்க. 11ஆவது நாள் இழுத்துட்டு போவான், ஒரு புத்தகம் படிங்கம்மா. அப்படியே படிக்க ஆரம்பிச்சு சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க சார் வாங்க சார் 10 பேர் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். சாப்பாடு ஒருத்தர் கொடுத்துருக்காரு கூட போகலாம். குடிக்கிறவன் சார் வாங்க குடிக்கலாம்னா 10 நாள் சும்மா இருக்க, 11ஆவது நாள் பெரிய குடிக்காரன் நீ ஆயிருவா, அவன் சும்மாரா இருப்பான். அதனாலதான் யாருடன் செலவழிக்கிறீர்கள் நேரங்கிறது ரொம்ப முக்கியம். பாரக் ஒபாமா கைகேயி மந்தரை சொல்லவான மந்தரை வந்து சீதனமா வந்தவள், கரெக்டா? அவன் வந்து ஒரு பெரிய பாசக்காரி. அவங்க கேகே நாட்டிலேருந்து வரப்ப மந்தரையும் சேர்ந்து வந்துருச்சு கையோட, சீதனமாக வந்தவள். அதனால் இங்கே இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன், சீதனம் நல்லதல்ல, புரிஞ்சுங்க. அப்படி எடுத்துக்க முடியாது சாதாரணமாக. அவன் இந்த மாதிரி வந்து நீ வந்து மண்டையை குழப்புறா, நீ இப்படிலாம் இருக்கியே, ராமன் ஆட்சிக்கு வந்துட்டா பரதன் என்ன பண்ணுவான்னு போட்டு மண்டையை குழப்புறா. அப்போ சொல்கிறா கைகை வந்து மந்தரைட்ட கூனிட்ட சொல்கிறா, எனக்கு நல்லவையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கும் நல்லையும் அல்லை நீ, அத்தர்மமே நோக்கின் உனக்கும் நல்லையும் அல்லை. நீ எனக்கு நல்லவனா இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய பையனுக்கு நல்லவளா இல்லையாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் உனக்கு நீயாவது நல்லவளா இருக்க வேண்டாமா?
நிறைய பேர் கேட்பாங்கல்ல, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்ன அர்த்தம்? ஏண்டா உனக்கே இது அநியாயம் தெரியலையா? அந்த இடம்தான். இப்படி சொன்ன கைகேயிய மண்டைய கழுவி கழுவி பேசி பேசி கடைசியில் கைகேயே கூனியை பார்த்து சொல்றா, இறைத்த வேலை சூழ் உலகம் என் ஒரு மகற்கு ஈந்தாய், தரைக்கு நாயகன் தாய் இனி நீ. இனி நான் மட்டும் அம்மா இல்லை, பரதனுக்கு நீ தான் தாய்ங்கிறா. நீ நல்லவளே இல்லைன்னு சொன்னவ கொஞ்ச நேரத்தில் நீ என் மகனுக்கு தாய்ங்கிறா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதே முக்கியம். நம்மை சுற்றி நிறைய கைகேயி இருப்பார்கள், கையேயாக நீங்கள் இருப்பீர்கள். கையேய்க்கு நல்லது செய்வது போலவே கூனிகள் உடனே இருப்பார்கள். நீங்கள் கூனிகளைத்தான் அதிகம் நம்புவீர்கள். கம்பன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறான், நீ நல்லவள்தான், உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்பது ராமனும் கம்பனும் நமக்கு சொன்ன மாபெரும் வாழ்க்கை பாடம். நேரம் முடிஞ்சுதான், அதான் பாரதி எந்திரிச்சு நிற்கிறாங்க. சில சமங்கிகள்லாம் இருக்கு பேச்சாளர்களுக்கு எப்பயுமே. ஆமாம், மேடையில் உட்கார்ந்திருந்த பாரதி மெதுவாக எழுந்தால் நேரம் நெருங்கி விட்டது என்ற அர்த்தம். எழுந்த பாரதி இருக்கையின் பின் நின்றால் நேரம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். எழுந்து நின்ற பாரதி தள்ளி போய் நின்றால் நேரத்தை ரொம்ப தள்ளி போடுகிறாய் என்று அர்த்தம். அனைத்து வித்தைகளையும் கற்றவன் நான் என்பதால் இந்த வித்தையை உடனே புரிந்து கொள்கிறேன். என் இனிய புதுக்கோட்டை மக்களே, எந்த இடத்தில் என்னுடைய பட்டிமன்ற வாழ்க்கையை உற்சாகமாக தொடங்கினேனோ அதே இடத்தில் உலகமே போட்டுகிற காவியமான கம்பராமாயணத்தை 49வது ஆண்டு கம்பன் விழாவிலே பேசுகிற மாபெரும் வாய்ப்பை, நான் பசிக்கிற பொழுது எனக்கு உணவளித்தும், புத்தகம் வாங்க பணமில்லாத பொழுது புத்தகம் வாங்கி கொடுத்தும், தங்குவதற்கு அறையில்லாத பொழுது தன் வீட்டிற்கு சகோதரன் போல அழைத்து சென்று தங்க வைத்தும், என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியை துயரின்றி கடக்க உதவிய அன்பு சகோதரி பாரதி அழைத்ததன் பேரில் இதே புதுக்கோட்டை மண்ணுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன செய்தியோடு நான் பேச்சை நிறைவு செய்கிறேன். பறக்க தெரியாமல் வானத்தில் எந்த பறவைகளும் மோதிக்கொண்டதாய் வரலாறு இல்லை. பறக்க தெரியாமல் வானத்தில் எந்த பறவைகளும் மோதிக்கொண்டதாய் வரலாறு இல்லை. வாழத் தெரியாமல் இங்கே மடிந்து போன மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ராமாயணத்தை படியுங்கள். காலத்தை கடந்து மனிதத்தை, உறவை, அரசியலை, அழகியலை, உளவியலை, உண்மையை சொல்லுகிற மாபெரும் காப்பியம் இது. தமிழனின் அடையாளம், ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல. மதத்தின் அடையாளம் என்று சொல்லுபவர்கள் மரியாதைக்குரிய இந்த மனிதரை மேடையில் பார்த்தால் இது மதத்தின் அடையாளம் அல்ல, மனிதத்தின் அடையாளமான காப்பியம் என்று உணர்வார்கள். இன்றைக்கும் நம் வீட்டு குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அருகில் உள்ள மசூதிக்கு ஓடிப்போய் சென்று கயிற்றினை கட்டி கொண்டு வருகிறோம். அந்த கயிறு அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்த உயிர் என்பதைப் போல நாம் பின்பற்றி வாழ்கிறோம். இங்கே மதம் ஒரு தடையில்லை. இலக்கியம் மதத்தை உடைக்கும், மனிதத்தை வளர்க்கும். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற பொழுது, இறைவன் அழைக்கிற பொழுது, இயற்கை நினைக்கிற பொழுது, இவன் பேசுவது உண்மையிலேயே சிறந்த பேச்சு என்று நீங்கள் 1% ஒப்புக்கொண்டால்தான் இவர்கள் மறுபடியும் என்னை அழைப்பார்கள் என்பதை இந்த மண்ணிலே பதிய வைத்து, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்களை சந்திக்கிறேன். இந்த உலகம் அன்பால் நிறையட்டும். இந்த உலகம் வார்த்தைகளால், இனிய வார்த்தைகளால் சூழப்படட்டும். இந்த உலகம் எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதற்கு தகுந்தவனாய் மாறட்டும். இந்த உலகம் மனிதர்களில் மகத்துவமானவர்களால் மேலும் மேலும் சிறந்து ஓங்கட்டும். வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த அன்பும் நன்றிகளும். வாழ்க.